ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நம்ம சுருக்கான வச்சு நிறைய டேமேஜ் கொடுத்தோம். ஆனால் நம்மளால் கில் எடுக்க முடியல. அதனால் ஃபர்ஸ்ட் ரவுண்டு நான் காமிக்கல. சுருக்குன்னு அடித்தாலும் சுருக்கனை வச்சு என்னால் கில் எடுக்க முடியாதனால ரெண்டாவது ரவுண்டுக்கு நேரடியாக வந்துட்டேன். ரெண்டாவது ரவுண்டில் நம்ம P90 எடுத்துட்டோம். P90 சூப்பர் கன்று. எனக்கு பிடிச்ச ஃபேவரட் கன்று. ஏன்னு இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போவோம். சூப்பராக இருக்கும். அங்கே ஒரு எனிமி இருக்கான். அவனை லாங் ரேஞ்சிலேருந்து என்ன மாதிரி நாக் பண்ணிட்டு பார்த்தீங்களா? என்ன டேமேஜ்! சூப்பர் கன்னுங்க P90. அதனாலேயே இந்த P90 எனக்கு ரொம்ப பிடிக்குது. ரொம்ப நாளாக இந்த P90யில் விளையாடுறேன். P90யில் நிறையா மாஸ் காமிச்சிருக்கேன். சைடில் ஒருத்தன் ஓடியாடுறான். அவனை போட்டு தரலான்னு பார்த்தா அவனுக்கு டேமேஜ் வாங்கிட்டு எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். அவன் எஸ்கேப் ஆகி எங்கே ஓடுவான்னு நினைக்கிறீங்க? நேராக அவன் டீம்மேட்டை காப்பாற்ற போவான். அங்கே தான் நம்மளும் போகிறோம். ஆஹா, செல்லக்குட்டி எப்படி வந்து அடி வாங்குறடா! பொறுமையாக இருந்து என்னையும் போட்டு தள்ளிட்டு உன் டீம்மேட்டையும் காப்பாற்றிட்டு போயிருக்கலாம். இப்படி பெட்டியாகி படுத்து கிடக்க சரி விடுங்க. ஆஹா, நம்ம ஆளுங்களே போட்டு தள்ளுறாங்க. நம்ம ஆளுங்க எல்லாத்தையும் போட்டாங்க. 2v1 இருக்கும். நம்ம அநேகமாக ஏஸ் அடிக்க சான்ஸ் நிறையா இருக்குது. ஒருத்தனை நாக் பண்ணிட்டோம். கூடிய இன்னொருத்தனுக்கும் அவனுக்கும் செம்ம டேமேஜ் கொடுத்தோம். அது ஒரு செம்ம டேமேஜ். நல்லா கிட்ட போனோன்னு வச்சுக்கோங்க, அமுக்கி பிடிச்சி ஏஸ் அடித்து மேட்ரு முடிச்சிடலாம். சூப்பர், அமுக்கி பிடிச்சாச்சு, ஏஸும் அடித்தாச்சு. சூப்பர் ஏஸு. அதேமாரி ரெண்டாவது ரவுண்டில் சூப்பராக ஜெயிச்சு வந்தாச்சு. மூணாவது ரவுண்டு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. எப்படி மறைஞ்சிருக்கானா தற்குறி பையன்! மறையிறையடா, பின்னாடி ஆள் இருக்காங்களா என்னான்னு பார்க்காமடா மறைவேன். அவனை முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம டீம்மேட்டு பார்த்தா டப்புன்னு காலி ஆகிட்டாங்க. அதனால் நான் 1v3 என்னால் பண்ண முடியல. ஈஸியாக போய் அடி வாங்கி இந்த ரவுண்டு அதோடு முடிஞ்சு போச்சு. அதனால் அடுத்த ரவுண்டுக்கு நம்ம நேராக போயிடுவோம். அடுத்த ரவுண்டில் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக நான் இந்த ரவுண்டில் அதோட முடிஞ்சிச்சின்னு நினச்சேன். நம்மளை காப்பாற்ற ட்ரை பண்ணுவான் நம்மளால் டீம்மேட்டால். அவனால் முடியலை. அதனால் அவனும் காலி ஆகிட்டான். அதுக்கப்புறம் இன்னொரு டீம்மேட்டு சூப்பராக விளாண்டு இந்த ரவுண்டை வின் பண்ணி தருவான். எப்படின்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். P90 அவனும் P90 தான். ஆனால் கிட்ட போன உடனே டபுள் பேரல் மாற்றிக்கிட்டான். நானும் டபுள் பேரலில் ரொம்ப நாளாக விளையாடணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாச்சு விளையாண்டு டபுள் பேரலில் எடுத்து விளையாடணும். ஆஹா, நிஜமாலே நீ உனக்கு சூப்பர் பிளேயிங்யா! வா, என்ன பக்காவாக ஏஸ் அடித்தான். நான் ஒரு ஏஸு, அவன் ஒரு ஏஸு. ஏஸுக்கு தகுதியானவன் தான் இவன். சூப்பராக விளையாடுறான், நல்லா விளையாடுறான். கடைசி ரவுண்டில் எனக்கு ஒரே ஒரு கில்லு தான். சூப்பராக அடித்து நம்ம டீம்மேட்டு பக்காவாக மேட்சை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நல்ல பூயா இது, சூப்பர் பூயா. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். என்னோடய கேம் ப்ளே பாருங்கள், நல்லா இருக்கான்னு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தப்புகள் இருந்தால் சொல்லுங்கள், நம்ம மாற்றிக்கலாம். ஓகேவா? இது உங்கள் கிங் ஆஃப் தமிழன். பாய்.